இந்த டாக் மொத்தமும் நாம் நற்கருணை மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் விசுவாசையும் திரும்பவும் பற்றி எரிய செய்யக்கூடிய ஒரு டாக்காக அமையப்போகிறது. அதே நேரத்தில் நற்கருணை பக்தியில் திரும்பவும் ஒரு புரட்சியையும் ஒரு எழுப்புதலையும் கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நற்கருணையை நாம் கரங்களில் பெறுவது சரியா அப்படின்றதையும் நாம் அலசி ஆராய போகிறோம் திருச்சபையின் ஆவணங்களிலிருந்து. முதல்ல பிளஸட் டீனா பெலஞ்சர், கனடா நாட்டை சேர்ந்த ஒரு அருளாளர் டீனா பெலஞ்சர்னுடைய நற்கருணை பற்றி அவர்கள் கூறின ஒரு அழகான கூற்றிலிருந்து துவங்கலாம் என்று விரும்புகிறேன். அவங்க சொல்கிறாங்க, இஃப் சோல்ஸ் அண்டர்ஸ்டுட் வாட் ட்ரெஷர் தே பொசஸ் இன் த டிவைன் யூக்ரிஸ்ட், இட் வுட் பி நெசசரி டு ப்ரொடெக்ட் டேபர்நாக்கிள்ஸ் வித் இம்ப்ரெக்னபிள் ரேம்பர்ட்ஸ். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஆன்மாக்களுக்கு திவ்ய நற்கருணையில் எவ்வளோ உயரிய மகத்துவமான புதையல் இருக்கிறது என்று ஆன்மாக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது என்றால், இந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய எல்லா திவ்ய நற்கருணை பெட்டிகளையும் யாரும் ஊடுருவி பாய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மதில் சுவர்களை எழுப்பி பாதுகாக்க வேண்டியிருக்கும். ஆலயங்களில் இருக்கக்கூடிய திவ்ய நற்கருணை பெட்டிகளை யாரும் ஊடுருவி பாய முடியாத மதில் சுவர்களை எழுப்பி பாதுகாக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க, பிகாஸ் இன் த டெலிரியம் ஆஃப் அ ஹோலி அண்ட் டிவரிங் ஹங்கர் தே வுட் கோ தெம்செல்ஸ் டு ஃபீட் ஆன் த மன்னா ஆஃப் செராஃபிம். அதாவது அந்த நற்கருணையை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா, நற்கருணை மீதான ஆண்டவர் மீதான அந்த மடத்தனமான ஒரு ஆற்ற முடியாத பசியினால் அவர்கள் ஓடி சென்று செராஃபிம்களும் வானதூதர்களும் உண்ணக்கூடிய அந்த மன்னாவை இவர்களே எடுத்து உண்ண ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க, churches at night as in daytime would overflow with worshippers wasting away with love for the august prisoners. ஆலயங்களில் இரவு நேரங்களிலும் கூட பகலை போல விசுவாசிகளாலையும் வழிபடுகிறவர்களாலையும் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். அவர்கள் இந்த நற்கருணையில் தன்னைத்தானே ஒடுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் மீதான அன்பினால் அவர்கள் கரைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அருளாளரான டீனா கூறுகிறார்கள். இந்த அருளாளரான டீனா சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப அழகாக நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க, ஒருவேளை வர ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு யாரெல்லாம் வந்து நற்கருணை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும், திருப்பலியை காண்பவர்கள் எல்லாருக்குமே வெளியே போகும்போது 2000 ரூபாய் தலா அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பங்குத்தந்தை ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளுடைய ஆலயங்கள் கூட்டத்தினால் நிரம்பி வழியாதான் இன்னும் நிறைய திருப்பலிகளை நிறைவேற்ற வேண்டி மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் நற்கருணை சிற்றாலயத்துக்கு வந்து நற்கருணை சந்திப்பு ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்து விட்டு வெளியே வரவங்க எல்லாருக்கும் 2000 ரூபாய் இல்லை ஒரு 500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம் அப்படின்னா நற்கருணை சிற்றாலயங்கள் பகலிலும் இரவிலும் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும் மக்களினால். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆலயங்கள் இருக்கிற இடத்துங்களுக்கு சிறப்பான பாதுகாப்பும் மதில் சுவர்களும் எழுப்ப வேண்டியிருக்கும், காம்பவுண்ட் வால் போட வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஆலயம் இருக்கிற இடத்துக்கு டிராஃபிக் போலீஸ் நிறைய போட வேண்டியிருக்கும். அவ்வளவு மக்கள் குவிய ஆரம்பிப்பார்கள். அப்போது ஏன் நம்ம இவ்வளோ பேர் போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்? ஏன்னா அந்த பணத்தினுடைய அந்த மதிப்பு நமக்கு தெரிகிறது. அதை வச்சு என்னென்னலாம் வாங்க முடியும் நமக்கு தெரியும். அப்போது அந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறான்றது நம்ம மூளைக்கு மட்டும்தான் தெரியுது. நம்ம மனசாராத ஆழமாக விசுவசிக்காததுனால தான் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், ஆண்டவர்கிட்ட போனால் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு மூளைக்கு மட்டும்தான் தெரியுது. அதனால தான் நம்ம யாருமே நம்ம அன்றாட திருப்பலிக்கு செல்ல ஆரம்பித்து விடுவோம். அடிக்கடி நற்கருணை சந்திப்பு செய்ய ஆரம்பிப்போம். ஏதாவது பிரச்சனையா, நமக்கு ஏதாவது ஒரு தெளிவு வேணுமா, நம்ம நற்கருணையிடம் ஆண்டவரிடம் சென்று ஜெபிக்க ஆரம்பிப்போம். இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா நற்கருணை மீதான நம்மளுடைய விசுவாசம் மேலோட்டமாக இருக்கிறது. நற்கருணையில் யார் இருக்கிறா அப்படின்றத உண்மையாலுமே நம்ம மனசாட்சிக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம மூளைக்கு மேலோட்டமாக தான் புரிந்திருக்கிறது. இந்த புனிதர்களுக்கும் அருளாளர்களுக்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நற்கருணையினுடைய அந்த மகத்துவமும் அதனுடைய மதிப்பும் அவர்களுக்கு தெரிந்தது, நமக்கு தெரியல. அதுதான் இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நற்கருணை மீதான இந்த விசுவாசம் குறைந்து கொண்டு வருவதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். வி பிகம் வாட் வி ஈட். அப்போ நம்ம ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும், பாடி, பிளட், சோல், டிவினிட்டி, இந்த 4ஐயும் இந்த நற்கருணை வழியாக நம்ம உண்ணும்போது ஆண்டவர் அழகாக கூறுகிறார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில், என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வை கொண்டுள்ள மாட்டீர்கள்.
என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் நீங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்போ நம்ம நற்கருணையில் ஆண்டவரையே உண்ணும்போது ஆண்டவரிடம் இருந்த அந்த இட்டர்னல் லைஃப், நிலை வாழ்வு, ஆண்டவரிடம் இருந்த அந்த மகிழ்ச்சி, ஆண்டவரிடம் இருந்த அந்த அமைதி, ஆண்டவரிடம் இருந்த அந்த பரிசுத்தம், ஆண்டவரிடம் இருந்த அந்த அன்பு, தூய ஆவியானவருடைய எல்லா கனிகளையும் கொடைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம வாரம் நற்கனை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம், தினமும் நற்கனை பெற்றுக்கொண்டுக்கிறோம், அது ஏன் என்னில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னு யோசிச்சோன்னா அதுக்கான 2 காரணங்கள். ஒன்று, நாம் நற்கனை தகுந்த தயாரிப்போடு பாவ சங்கீதனம் செய்துவிட்டு நாம் நற்கருணை பெற்றுக்கொள்வதில்லை. 2வது பிரச்சனை, நற்கருணையை யார் என்று உண்மையிலேயே அதை நம்ம புரியாமல் அதை பகுத்து அறிந்து அது ஆண்டவருடைய உடல் என்ற அந்த முழு விசுவாசத்தோடு அதை நாம் உண்ணுவதில்லை. அப்படின்னாக்க நற்கருணையை நம்ம உண்மையிலே ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய ரத்தம், அவருடைய தெய்வீகமும் அவருடைய ஆன்மாவும் இருக்குதுன்றதை நாம் உணர்ந்தோம் என்றால் நற்கருணையை நாம் அணுகும் விதமே வேறையாக இருக்கும். நற்கருணைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அதிகரிக்கும். அதே போல் நற்கருணையை நாம் பாவசங்கீதனம் செய்யாமல் அதை அணுகுவதற்கு நாம் பயப்படுவோம், நடுங்குவோம். நம்ம இந்த எந்த விஷயங்களும் நாம் சரியாக தயாரிப்பதில்லை. நற்கருணை பற்றி தெரிந்து கொண்டு நற்கருணை பற்றி நாம் இன்னும் தியானித்து அவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை நம்ம அதிகரிப்பதில்லை. ஆண்டவரிடமே கேட்டு நம்ம அவர்கிட்ட ஜெபிச்சு, நற்கருணை எனக்கு ஆண்டவரே, எனக்கு உங்களை நம்ப முடியல, எனக்கு என்னுடைய விசுவாசத்தை அதிகரியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கூட நம்ம ஜெபிக்கலாம். இப்படி எந்த முயற்சியுமே எடுக்காமல் நம் அதை ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு சகஜமாக கேஷுவலாக நற்கருணையை நம்ம அணுகுவதனால், கேஷுவல் அப்ரோச் நற்கருணை மீது நாம் கொண்டு இருப்பதனால தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நற்கருணை மீதான விசுவாசம் திருச்சபையில் குறைந்து கொண்டே இருக்கிறது. சமீப காலத்தில் ஒரு 5 வருடங்கள் முன்னாடி 2019 அமெரிக்காவில் பியூ நிறுவனம், பியூ என்ற அந்த நிறுவனம் நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் அழகாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் 70%, 69%, கிட்டத்தட்ட 70% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நற்கருணை உண்மையாகவே ஆண்டவருடைய உடல் என்று நம்புவதில்லை. வெறும் 30% மட்டும்தான் நம்புகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கணக்கெடுப்பினுடைய அந்த ரிசல்ட்ஸ் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது அமெரிக்க ஆயர்கள் மன்றத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க, நம்ம திருச்சபை ஒரு கேட்டகிட்டிக்கல் கிரைசிஸ், ஒரு மறைக்கல்வியின் ஒரு சீரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி 70% கத்தோலிக்கர்கள் நற்கருணை உண்மையாகவே ஆண்டவருடைய உடல் ரத்தம் என்று நம்ப முடியாத அளவிற்கு என்ன நடந்தது? அதுக்கான காரணம் 3 இருக்கலாம். முதல் காரணம், சரியாக குழந்தைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகளிலும் குடும்பங்களிலும் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. நற்கருணை, ஆண்டவருடைய நற்கருணை மீதான பக்தியை ஊட்டுவதில்லை. 2வது, ஒவ்வொரு திருப்பலிகளிலும் குருக்கள் சரியாக பிரசங்கம் வைப்பதில்லை பெரியவர்களுக்கு நற்கருணையை பற்றி. 3வது, தலைமை சரியில்லை. குருக்கள், கன்னியர்கள் சரியான முன்மாதிரியாக நடந்து கொள்வதில்லை. இந்த 3 காரணங்கள் நம்ம வைக்கலாம். சரி, இது கூட பழைய கணக்கெடுப்புன்னு கூட நம்ம 2019 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு, நம்ம அதை புறக்கணிச்சிடலாம். இப்பொழுது சமீப காலத்தில் போன வாரம் இத்தாலி நாட்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது, இத்தாலியில் இருக்கக்கூடிய 90% கத்தோலிக்கர்கள் ஆலயத்திற்கு செல்வதில்லை, திருப்பலிக்கு செல்வதில்லை. வெறும் 10% கத்தோலிக்கர்கள் மட்டும்தான் திருப்பலிக்கும் ஆலயத்திற்கும் செல்கிறார்கள். இது இத்தாலி நாட்டு. இத்தாலி நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 10% மட்டும்தான் கத்தோலிக்கர்கள் கோயிலுக்கு போகிறாங்க. அப்படின்னாக்க கோயிலில் அவங்களுக்கு இனிமேல் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நற்கருணை மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால யாருமே திருப்பலிக்கு செல்ல மாட்டேங்கிறாங்க, கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்கன்றது இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இது இத்தாலியில் மட்டும் இல்லை, என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், ஃப்ரான்ஸ் நாட்டில், ஸ்பெயின் நாட்டில், எல்லா ஐரோப்பா நாடுகள், ஜெர்மனியில் இதே பிரச்சனை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம எல்லா இடத்துலையும் உலகளாவிய பிரச்சனையாக பார்க்குறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை மீதான விசுவாசம் குறைகிறது. திருப்பலியில் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த விதம், அந்த பயபக்தி குறைந்து கொண்டே இருக்கிறது. திருப்பலிக்கு என்ன, கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த அளவும் கம்மியாகி கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, என்னுடைய இதயத்தை உடைத்த ஒரு 3 உண்மை சம்பவங்களை நான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய இதயத்தை மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஆண்டவருடைய இதயத்தையும் மாதாவுடைய இதயத்தையும் உடைத்திருக்கும். அதே நேரத்தில் இதை கேட்கப் போகிற உங்களுடைய இதயத்தையும் இது உடைக்கப் போகிறது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னாக்கா, முதல் சம்பவம் லத்தீன் அமெரிக்காவில், மேபி அது கொலம்பியாவாக இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல, நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் அது இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கொலம்பியாவில் ஒரு ஆலயத்தில் திருப்பலி நடந்து கொண்டிருக்குது. அந்த திருப்பலியை நிறைவேற்றுபவர் ஒரு ஆயர்.
அந்த மறை மாவட்டத்தின் ஆயர். அந்த ஆயர் வந்து நற்கருணை வழங்க வேண்டிய அந்த நேரம் வந்தபோது நற்கருணை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தெளிவாக ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவருடைய அந்த இஸ்லாமிய அந்த மதத்தினுடைய அந்த ஆடை அந்த உடுப்பை அணிந்து கொண்டு தெளிவாக தெரிகிறது அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் என்று. அவர் நற்கருணை பெறுவதற்காக முன் வருகிறார். ஆயர் அவருக்கு நற்கருணை வழங்குகிறார். திருப்பலி எல்லா மக்கள்லாம் அதை பார்க்குறாங்க, தெளிவாக தெரிகிறது அவர் இஸ்லாமிய சகோதரர் அப்படின்னு சொல்லி. திருப்பலி முடிஞ்சதுக்கப்புறம் ஆயரை சந்தித்து ஒரு சில மக்கள் கேட்குறாங்க, ஆயர் நீங்கள் வந்து ஆண்டவரே இது ஒரு முஸ்லீம் சகோதரர், அவருக்கு போய் நீங்கள் நற்கருணை கொடுத்தீங்க. அப்போ அந்த ஆயர் கூறுகிறார், எனக்கு தெரியும் அவர் முஸ்லீம் தான் அப்படி சொல்லி. அப்போ அவருக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது அவர் இஸ்லாமிய சகோதரர் சொல்லி. அப்போது ஏன்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. அந்த ஆயர் கூறுகிறார், சகோதரத்துவத்தை கொண்டாடும் விதமாக பிரதர்ஹுட்டின் அடிப்படையில் அவருக்கு நான் நற்கருணை வழங்கினேன் அப்படி சொல்லி. உண்மையாகவே சகோதரத்துவத்தை கொண்டாடுவதற்கு நற்கருணை வழங்குவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்த ஒரு விஷயம். அப்போது நற்கருணை மீதான புரிதல் எந்த அளவுக்கு மந்தமாகி கொண்டு இருக்கிறது தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். இதை விட இன்னும் மோசமான ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். இதான் 2வது சம்பவம். இது மெக்சிகோ நாட்டில் நடந்தது. மெக்சிகோ நமக்கு தெரியும் 100 வருடங்களுக்கு முன்னாடி கத்தோலிக்க பெண்கள் மறைசாட்சியாக மரித்தார்கள். நிறையா கத்தோலிக்க குருக்கள் டெலிஃபோன் கம்பத்திலிருந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஏன்? மெக்சிகோ அரசாங்கம் நிறையா கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான கோட்பாடுகளையும் அரசு சட்டங்களையும் ஏற்றியது. அப்பொழுது கத்தோலிக்க திருச்சபை அதை எதிர்த்த போது நிறைய மறைசாட்சிகளாக இறந்து போனார்கள். கத்தோலிக்க குருக்கள், நிறைய கத்தோலிக்க பெண்கள் அவர்களை உயிரை மறைசாட்சியாக மாய்த்தார்கள். இப்படிப்பட்ட மெக்சிகோ நாட்டில் சமீப காலத்தில் நடந்த ஒரு நம்முடைய உள்ளத்தை குலுக்கக்கூடிய பதைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம இணையதளத்தில் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். மெக்சிகோ நாட்டில் ஒரு ஆலயத்தில் புதுநன்மை வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்பொழுது நமக்கு தெரியும் புதுநன்மை பிள்ளைங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகாக தயாரித்து ஒவ்வொருவராக முன் வந்து நற்கருணையை ஆண்டவரை பெற்றுக்கொள்வார்கள். அப்படி ஒரு பொண்ணு அழகாக அந்த லைனில் நற்கருணை பெறுவதற்கு பயபக்தியோட முழங்கால் படிட்டு நாக்கை நீட்டுக்கிறார்கள். அப்பொழுது அந்த நற்கருணையை வழங்கி கொண்டிருந்த அந்த குருவானவர் அந்த பொண்ணை கடுமையாக சாடி திட்டி, எந்திரி கையில் வாங்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப திட்டி நற்கருணையை கையில் வழங்குவதை நம்மளால் பார்க்க முடியும். கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய அந்த குருவானவரே என்ன நினைத்து கொண்டு நற்கருணையை வழங்க வந்த அந்த புதுநன்மை பிள்ளையினுடைய புதுநன்மை அனுபவத்தையே மொத்தமாக சிதைத்து விட்டு அதை சீரழித்து விட்டார். இனி அந்த பொண்ணு வாழ்நாள் முழுசும் இதை மறக்கவே மறக்காது. இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுசும் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. குருவானவருடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று புரியவில்லை. ஏன்னா ஒரு 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 நபர் பயபக்தியோடு முழங்கால் படிட்டு நாவில் நற்கருணையை பெற விரும்பும்போது அவர்கள் பெறக்கூடாது என்று தடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சிந்தனையில் என்ன புகுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒன்றுமே புரியாத ஒரு நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். இது இங்கே மட்டும் இல்லை, மெக்சிகோவில் மட்டும் இல்லை, உலகம் முழுதும். ஏன் நம்ம கூட தமிழ்நாட்டில் கூட நிறையா கோயில்களில் நிறைய இடங்கள் நாமே கூட இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கலாம். அப்போ குருவானவருடைய சிந்தனை என்ன இருக்கிறதுன்னு உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி தவறான குருக்கள் கன்னியர்களினுடைய முன்மாதிரியினால் நற்கருணைக்கு பயபக்தியை எப்படி வழங்கணும், எப்படி ரெவரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத அவர்களும் பின்பற்றுவதில்லை, பின்பற்றுபவர்களையும் அவர்கள் சாடுவதனால் நடந்த இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். 3வது சம்பவம். இது இந்த நாட்டில் நடந்துச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் அது நீங்கள் இணையதளத்தில் நீங்கள் தேடி பார்க்கலாம். இது கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு திருப்பலியில் குருவானவர் நற்கருணை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த நற்கருணை வாங்குவதற்காக ஒரு பெண் முன் வருகிறார். அவருடைய கரங்களில் நற்கருணை பெற்றுக்கொள்கிறார். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. கரங்களில் பெற்றுக்கொண்ட பின்பு அந்த நற்கருணையை அங்கேயே அவர் உட்கொள்ளாமல் அதை எடுத்துக்கொண்டு அவர் அமர்ந்திருந்த இருக்கைக்கு செல்கிறார். அந்த பெண் அந்த இருக்கைக்கு சென்று அமர்ந்துவிட்டு அந்த நற்கருணையை 2ஆக உடைத்து அவங்க பக்கத்தில் இருந்த நாய்க்கு அவங்க அந்த நற்கருணையை வழங்குகிறார்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தால் எப்படி 70% கத்தோலிக்கர்கள் நற்கருணை மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள்? எப்படி 90% இத்தாலி நாட்டின் கத்தோலிக்கர்கள் ஆலயத்திற்கு செல்வார்கள்? ஏன்னா இவ்வளோ மோசமாக நற்கருணை நடத்தப்பட்டு கொண்டிருந்தால் நம் கடவுள் மீதான விசுவாசம் குறைந்துவிடும். இனி நற்கருணையும் ஒன்று தான், கோயிலும் ஒன்று தான், என்னோடய வீடும் ஒன்று தான் சொல்லிட்டு அவர்கள் பாட்டுக்கும் அவர்களுடைய வேலைகள் அன்றாட வாழ்வில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். யாரும் கோயிலுக்கு வரமாட்டாங்க. யாரும் நற்கருணை மீது திருப்பலி மீது விசுவாசம், அன்பும், பயபக்தியும், பற்றுதலும் கொண்டு திருப்பலிக்கும் கோயில்களுக்கும் செல்ல மாட்டார்கள். இந்த மோசமான நிலைமையிலிருந்து நம்மளுடைய திருச்சபையை திரும்ப மீட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்?
சும்மா நம்ம ஒரு நற்கருணை மாநாடு நடத்துவதனால் கண்டிப்பாக நற்கருணை மாநாடு ரொம்ப நல்லது, நடத்த வேண்டும். ஆனால் அந்த ஒரு நாளில் எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. நம்மளுடைய அன்றாட திருப்பலிகளில், நம்மளுடைய ஆலயங்களில் நடக்கக்கூடிய அன்றாட செயல்பாடுகளில் திட்டவட்டமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஒரு புரட்சியை, ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரணும். அப்போ தான் நற்கருணை மீதான விசுவாசத்தில் ஒரு புரட்சியும் ஒரு எழுப்புதலையும் நாம் திரும்பி மீட்டெடுக்க முடியும். சரி, அப்படி என்ன திட்டவட்டமான விஷயங்களை நாம் செய்தால், மாற்றங்களை கொண்டு வந்தால் நற்கருணை மீதான விசுவாசமும் அன்பும் பயபக்தியும் உடனடியாக எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அதிகரிக்கும்? ஒரு சில விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல நான் நிறைய இடங்களுக்கு செல்கிறேன், நிறைய இடங்களில் நான் வந்து ப்ரீச் பண்ணுறேன், நிறைய இடங்களில் நான் ரெட்ரீட் கொடுக்குறேன். ஆனால் நான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், பல ஆலயங்களுக்கு நான் போகிறேன். குறிப்பாக நான் வந்து ஒரு ஜப்பான் மாஃபியாவிலேருந்து நான் ஒரு பிற இனத்தவனாக இருந்து நான் கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறி ஒரு கத்தோலிக்க குருவாராக நான் மாறியிருக்கேன். நான் அந்த மாற்றம் அடைஞ்ச நேரத்தில், நான் கன்வெர்ட் ஆன அந்த டைமில் நிறைய கத்தோலிக்க ஆலயங்களுக்கு செல்வேன். அங்கே என்ன பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து அப்சர்வ் பண்ணுவேன். அப்படி போன நேரங்கள்லையும் சரி, இப்பொழுது நான் குருவனராக மாறியும் நான் நிறைய இடங்களில் போய் ரெட்ரீட் கொடுக்கும்போதும் மிஷன்ஸ் கொடுக்கும்போதும் சரி, நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, ஆண்டவருடைய ஆலயத்தில், ஆண்டவர் தான், அவருடைய வீடு இது, அவர் தான் இந்த வீட்டினுடைய தலைவர். ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னாக்க, திவ்ய நற்கருணை பெட்டி இந்த பீடத்தினுடைய மையத்தில் சென்டரில் இருப்பதில் அதை தூக்கி எங்கேயோ ஓரத்தில் இருக்காங்க. ஆண்டவர் எங்கே, நான் உள்ளே போனோன்னே ஆண்டவர் இயேசு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டால், இதோ அங்கே அந்த ஸ்டேர்வேஸில், அந்த சைடில், அந்த மூலையில். ஆண்டவர் தான் இந்த வீட்டினுடைய தலைவர், மாஸ்டர். அவருக்கு முக்கியத்துவமான அந்த மைய பகுதி கொடுக்கப்படலை அப்படின்னாக்க நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், இங்கே எதுக்கு முக்கியத்துவம் அப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். மனிதர்களுக்கா, குருக்களுக்கா, கன்னியர்களுக்கா, எதுக்கு பாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கோமா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். திவ்ய நற்கருணை பெட்டி பீடத்தினுடைய சென்டரில் மைய பகுதிகளுக்கு திரும்பவும் வர வேண்டும். ஆலயத்திற்குள்ளே வந்தால் நம்மளுடைய கண்ணுக்கு முதல்ல பட வேண்டியது திவ்ய நற்கருணை பெட்டியாக தான் இருக்க வேண்டும். இதுதான் முதல் மாற்றம் நம்ம கொண்டு வர வேண்டும். இரண்டாவது மாற்றம் ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம், நான் நிறைய இடங்களில் டாக் கொடுக்க போகிறேன். மக்கள் வந்து பயபக்தியோட நற்கருணைக்கு ஜெனிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒரு காலை மடித்து முழங்கால் படிட்டு எந்திரிச்சு வணங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்க்கும்போது, அங்கே உண்மையிலே யாரோ முக்கியமான ஆள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறவர்களுக்கும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகிறதுக்கும், தேட்டருக்குள்ளே போகிறதுக்கும், சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கும் வித்தியாசமே இல்லாதது போல் மக்கள் இந்த 3 இடங்களுக்கும் ஒரே மாதிரி தான் உள்ளே செல்கிறார்கள். அவங்க பாட்டுக்கும் சகஜமாக பேசிக்கொண்டு உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்து அவங்க பாட்டுக்கும் வணங்குவதில், நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாமல், அவர்களுக்கே அவங்க ஞாபகப்படுத்திக்காமல் அவங்க பாட்டுக்கும் கேஷுவலாக உள்ளே வந்து அவர்கள் பாட்டு அவங்க இருக்கையில் கால் மேலே கால் போட்டு ஜாலியாக அவங்க பாட்டு உட்காந்து இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்ம கொண்டு வர வேண்டிய இரண்டாவது மாற்றம், நாம் நம்மளுடைய விசுவாசிகளுக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். சின்ன பிள்ளைக்கு கூட முள்ள நுழையும் போது தீர்த்த தண்ணியை தொட்டு சிலுவை அடையாளம் வரைஞ்சி பிதாசுதன் போட்டுட்டு ஒரு காலை மடித்து முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு சாஷ்டாமாக வணங்கி நற்கருணையை பார்த்து வணங்கி அவருக்கு உரிய மரியாதையை செலுத்திட்டு, ஓ இங்கே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றத முதல்ல நமக்கு நினைவூட்டி கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருக்கு உரிய அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நம்மை பார்க்கிறவர்களுக்கும் இதில் ஆண்டவர் இங்கே இருக்கிறார் அப்படின்றதை அவர்களுக்கும் நினைவூட்டும் விதமாக முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே நம் பயபக்தியாக வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இடத்திற்கு சென்று அங்கேயும் முழங்கால் படியிட்டு பயபக்தியாக சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு ஆண்டவரிடம் நம்ம இந்த திருப்பலி எதுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த கருத்துக்களை நாம் ஒப்பு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பயபக்தியாக பொறுமையாக நாம் நம்மளுடைய இருக்கையில், நம்மளுடைய இடத்தில் அமர வேண்டும். அதே போல் திருப்பலி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய இடத்துல நம்மளே முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு, விண்ணக தந்தைக்கு, ஆண்டவர் இயேசுக்கு, தூய ஆவியானவருக்கு, தேவ மாதாவுக்கு, வானதூதர்களுக்கு, புனிதர்களுக்கு இங்கே வந்ததற்காக நன்றி செலுத்திவிட்டு சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கையை விட்டு எந்திரிச்சு பொறுமையாக நம் வெளியே செல்லும்போது திரும்பவும் அந்த கோயிலினுடைய அந்த வாயிலை நம்ம சென்றடைந்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்மளை அந்த ஹோலி வாட்டரில், அந்த தீர்த்தத்தில் நம்மளுடைய கைகளை, விரல்களை தொட்டு சிலுவை அடையாளம் வரைந்து பிதாசுதன் போட்டுவிட்டு திரும்பி நற்கருணையை பார்த்து ஜெனுஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு ஒரு முட்டியை மடக்கி முழங்கால் படியிட்டு
வணக்கம் செலுத்திவிட்டு ஆண்டவரிடம் சென்று வருகின்ற சொல்லி ஆண்டவர்கிட்ட விடை பெற்றுவிட்டு தான் நாம் பயபக்தியாக வெளியே வர வேண்டும். ஸோ ஜெனிஃப்ளெக்ஷன் முதல்ல திவ்ய நற்கருணை பேழை ஆலயங்களினுடைய மையப்பகுதிக்கு சென்டருக்கு பீடத்திற்குள்ளாக சென்டருக்கு வர வேண்டும். இரண்டாவது, உள்ளே நுழையும் போதும் இருக்கையில் அமரும் போதும் இருக்கையை விட்டு வெளியேறும் போதும் ஆலயத்தை விட்டு வெளியேறும் போதும் நாம் ஜெனுஃப்ளெக்ட் பண்ண வேண்டும், பயபக்தியாக வணங்க வேண்டும். ஆனால் எனக்கு மனதிற்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளனா கூட பரவாயில்ல, இதை குருக்கள், கன்னியர்கள், துறவிகள், அதே நேரத்தில் இதை தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். நற்கருணை பேழையை, திவ்ய நற்கருணை பெட்டிய பீடத்தினுடைய மையப்பகுதி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு குருக்கள், கன்னியர்களே அதுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த மாதிரி பயபக்தியை வணங்க வேண்டும், மரியாதை செலுத்த, நற்கருணைக்கு கோயிலுக்குள்ளே வரும்போது இப்படி தான் இருக்கணும், கோயிலை விட்டு வெளியே போகும்போது இப்படி தான் இருக்கணும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, பிரசங்கம் வைப்பதற்கும் யாரும் இல்லை அப்படின்றத நினைக்கும் போது தான் மனதிற்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இல்லை ஃபாதர், இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இல்லை இந்த மாதிரி நற்கருணை பெட்டியை கொண்டு நடுவில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது பொதுநிலையர்கள் சொல்கிறாங்களா, இல்லை பங்கு பேரை உறுப்பினர்கள் சொல்கிறாங்களா, அந்த பங்கு பேரை உறுப்பினரை தூக்கணும், ஆண்டவர் கொண்டு நடுவில் வைக்கக்கூடாது, ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு எந்த பங்கு உறுப்பினர்கள், எந்த கத்தோலிக்கர்களுக்குமே அந்த உரிமை கிடையாது. இந்த இடத்துல நற்கருணை பக்திக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு புனிதரனுடைய அழகான ஒரு கூற்றை படிக்க விரும்புகிறேன். இவருடைய பெயர் மேனுவல் கொன்சாலஸ் கார்ஷியா. இவர் ஸ்பெயின் நாட்டினுடைய ஆயராக வாழ்ந்தவர். 1940களில் அவர் இறந்தார். இவர் சமீப காலத்தில் தான் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இந்த புனிதர் அழகாக கூறுகிறார், நான் ஒரு ஆயராக என்னுடைய வாழ்நாள் முழுதும் ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும்தான் என்னுடைய ஆன்மாவை துயர விடுவதற்கு நான் அனுமதிப்பேன். அது என்ன விஷயம் அப்படின்னாக்க, திவ்ய நற்கருணை பெட்டி தனித்து விடப்பட்டிருப்பதை காணும்போது என்னுடைய ஆன்மாவை துயரத்திற்கு அனுமதிக்கிறேன். அதே போல் என்னோடய ஆன்மாவை ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும்தான் மகிழ்ச்சி அடைய நான் அனுமதிப்பேன். அந்த விஷயம் என்னென்னா, திவ்ய நற்கருணை பெட்டி தனித்து விடப்படாமல் அதை மக்கள், விசுவாசிகள், கத்தோலிக்கர்கள் அதை சூழ்ந்து நற்கருணையோடு அவர்கள் நேரத்தை செலவழிப்பதை காணும்போது என்னுடைய இதயத்தை மகிழ்ச்சிக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புனிதர் மேனுவல் கொன்சாலஸ் கார்ஷியா அழகாக கூறுகிறார். இதை நம்ம இன்டர்நெட்டில் கூட நம்ம அவரை பற்றி தேடி படிக்கலாம். அவர் சொல்லுகிறார், நான் குருவனவர் ஆனப்போ என்னென்னமோ பண்ணணும்லாம் நான் கனவு வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து என்னுடைய வாழ்நாள் முழுதும் ஒரு 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 நற்கருணையை நம்பாத ஒரு மோசமான ஒரு வில்லேஜுக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு சிட்டிக்கு, ஒரு நகரத்திற்கு என்னை போடப்பட்டு அந்த நகரத்தில் நற்கருணை முன்பாக அமர்ந்து அவரோட பேசி அவரோட என்னுடைய நேரத்தை செலவழித்து அவரை என்டர்டெயின் பண்ணி அவரை தனித்து விடாமல் எப்பயுமே அவர் கூடவே நற்கருணையில் இருக்கணும். ஒரு மோசமான ஒரு கிராமத்தில், மோசமான ஒரு நகரத்துக்கு சென்று, மக்கள் நற்கருணை கண்டுக்காத நகரத்துக்கு சென்று அவர் அந்த இடத்துல, நான் போய் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு பதிலாக அமர்ந்து நற்கருணை பெட்டியில் ஆண்டவரோட நேரத்தை செலவழித்து அவர் மனசை ஆறுதல் படுத்த விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய குருத்துவத்தினுடைய மிகப்பெரிய உச்சமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக நற்கருணையில் யார் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த புனித மேனுவல் கொன்சாலஸ் கார்ஷியா உணர்ந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதே போல தான் புனித ஜான் மரி வியானி பங்கு தந்தையர்களினுடைய பாதுகாவலர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். அங்கே ஊர் மக்களுக்கு நல்லா தெரியுமா, எங்கேயுமே ஜான் மரி வியானியை கண்டுபிடிக்க முடியாது. இந்த புனித ஜான் மரி வியானியை கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். அவர் பல மணி நேரம் அவருடைய வாழ்நாளின் பெரும்பாலான நேரத்தை திவ்ய நற்கருணை பேழை முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதில், நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிப்பதில் தான் அவர் அதிக நேரத்தை செலவழித்தாராம். அதனால தான் அந்த ஊர் மக்களையே அவரால் மாற்ற முடிஞ்சிச்சு. இதே தான் எல்லா புனிதர்களும் உணர்ந்தார்கள். எவ்வளோக்கு எவ்வளோ திவ்ய நற்கருணை பெட்டியின் முன்பாக நற்கருணை ஆண்டவர்கிட்ட நெருங்கி சென்று அதிக நேரத்தை செலவழித்து இவர்கள் வாழ்வையே அன்பினால், நற்கருணை மீதான அன்பினால் அவரிடம் இவர்கள் ஒப்படைத்து நேரத்தை செலவழித்து அந்த நெருப்பிற்கு அருகில் சென்று அவர்கள் நேரத்தை செலவழித்து அந்த அனலினால் இவர்கள் சூடாகிறார்களோ அந்த அளவிற்கு தான் இவர்கள் வெளியே சென்று மற்ற மக்களுக்கு அந்த அனலை தர முடியும். நற்கருணை ஆண்டவர் தூய ஆவியானவரினுடைய அந்த அன்பின் அனலை மக்களுக்கு தந்து மக்களை மனமாற்ற வேண்டும் என்றால் இவர்கள் அந்த நற்கருணையினுடைய அந்த நெருப்பிடம் எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்கி சென்று நேரத்தை செலவழித்து அங்கிருந்து அந்த அனலை பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு மக்களை மனமாற்ற முடியும் என்று புனிதர்களுக்கு இந்த ரகசியம் தெரிந்தது. அவர்கள் வாழ்வை நற்கருணை ஆண்டவரிடம் அதிகமாக செலவழித்து அவர்களை வாழ்க்கையே கொடுத்தார்கள்.
இந்த பிஷப் என்ன கூறுகிறார்னா, நான் ஏழைகளின் ஆயராக இருக்க விரும்பவில்லை, நான் நற்கருணையில் ஆயராக நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்றார். ஐ டோன்ட் வாண்ட் பிகம் த பிஷப் ஆஃப் த புவர், ஐ வாண்ட் டு பிகம் த பிஷன் ஆஃப் அபேண்டன்ட் டேபர்னக்கிள். தனித்து விடப்பட்ட நற்கருணை பேழையினுடைய ஆயராக நான் விரும்புகிறேன். இதை கேட்டால் நமக்கு தவறாக இருக்கும். அது இப்படி ஏழைகளை அவர் புறக்கணிக்கலாம்? நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையை தான் புனித அன்னை தெரசாவிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். புனித அன்னை தெரசா செய்யாத சேவையே இல்லை. ஆனால் அவங்களுடைய சொற்பொழிவுகளை, அவங்களுடைய பேச்சுகளை, அவங்களுடைய பிரசங்களை கேட்டு பார்த்தோன்னா யூடியூப்பில் நிறையாக இருக்கிறது. நம்ம டைப் பண்ணி செஞ்சால் நம்ம கேட்க முடியும். அவங்க தெளிவாக இருக்கிறார்கள். அவங்களுடைய ரொட்டீனை நம்ம பார்த்தோன்னாலும் தெரியும். அவங்க கடவுளிடம் அதிக நேரம் செலவழித்தார்கள். காலையில் எந்திரிச்சோன்னே அவங்க திருப்பலியை காண்பார்கள். நிறைய நேரம் நற்கனை பிரசனத்தில் நாம் விவிலியத்தை வாசிப்பார்கள். அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் சிலுவை பாதையை செய்து தியானித்து அவங்க அந்த நாளினுடைய அவங்களுடைய ஆன்ம பரிசோதனை செய்வார்கள். இரவு அவங்க வெளியே எப்போல்லாம் சேவைக்கு செல்கிறார்களோ அவர்களும் அவளுடைய கூட இருந்த சக அருள் சகோதரிகளும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட், வெளியே செல்லும்போது எப்போல்லாம் கான்வென்ட் விட்டு வெளியே செல்கிறார்களோ அவர்கள் கையில் ஜெபமாலை எடுக்க வேண்டும், ஜெபமாலை ஜெபித்து கொண்டு தான் வெளியே செல்ல வேண்டும். அதனால் புனித அன்னை தெரசாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க செய்ய வேண்டிய சேவை முழு பலனை அடைய வேண்டும். அது மற்றவர்கள் என்ஜிஓ செய்யக்கூடிய சமூக சேவையை விட இவர்களுடைய சேவை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆண்டவரிடம் நெருங்க வேண்டும், தேவ மாதாவிடம் நெருங்க வேண்டும் என்று புனித அன்னை தெரசாவுக்கு தெரிந்திருந்தது. அப்போது நம்ம ஏழைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிகள், இல்லை நம்ம இயற்கையை காப்பாற்றுறது, அவருக்கு இந்த பிஷப்புக்கு தெளிவாக தெரிஞ்சது, புனித அன்னை தெரசாவுக்கு தெளிவாக தெரிந்தது, எல்லா புனிதர்களும் தெளிவாக தெரிஞ்சது. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய சேவையை விட ஆண்டவர் மிக உயர்ந்தது. நம்ம ப்ரையாரிட்டி தப்பாக போய்விட்டது, ரிவர்ஸ் ஆகிவிட்டது. ஆண்டவரை கடைசியாக வைத்துவிட்டு ஏழைகளுக்கு உதவுவதும், இயற்கையை காப்பாற்றுவதும், அரசியல் புரட்சி கொண்டு வருவதும், சமூக பணிக்கும் முன் உரிமை கொடுத்து முதலிடத்தை கொடுத்ததுனால ஆண்டவர் கீழே போய்விட்டார். அதனால் நம்ம செய்யக்கூடிய பணிகள் சிறந்ததாக இருப்பதில்லை, அது முழு பலனை அளிப்பதில்லை, அது வெற்றியாக அமைவதில்லை. அப்போது குருக்கள், கன்னியர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். நற்கருணை மீது அன்பையும் விசுவாசத்தையும் அவர்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஏழைக்கு சென்று செய்யக்கூடிய கொஞ்சம் பணியாக இருக்கலாம், இல்லை அது இயற்கையை காப்பாற்றக்கூடிய கொஞ்சம் பணியாக இருக்கலாம், இல்லை சமூக புரட்சியாக இருக்கலாம், அது வித்தியாசமாக இருக்கும். அதில் ஆண்டவரே இறங்கி செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அன்னை தெரசா செய்த அந்த சமூக பணி வித்தியாசமாக இருந்ததற்கான காரணம், அந்த செய்தது அன்னை தெரசா இல்லை, அன்னை தெரசா ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்தார்கள். ஜெபத்திலும் தவத்திலும் உடல் உறுத்தலிலும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரோடு அங்கே ஒன்றாக இணைந்தார்கள். அவருக்குள்ளே வாழ்ந்தது, அன்னை தெரசாவுக்குள்ளே வாழ்ந்தது ஆண்டவராக இருந்தார்கள். அதனால தான் அன்னை தெரசா வெளியே போய் செஞ்சது ஆண்டவரே செய்த சேவையை போல இருந்தது. அது உலக அளவில் அது தலைப்புச் செய்தியை அது எட்டியது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்மளுடைய எல்லா பணிகளும் சிறந்து விளங்க வேண்டுமா? அது வித்தியாசமாக இருக்க வேண்டுமா? அது வெற்றி பெற வேண்டுமா? செய்ய வேண்டியது ஆண்டவரை முதலே வைக்க வேண்டும். ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அவரோடு நேரத்தை செலவழித்து ஜெபத்திலும் தவத்திலும் ஒருத்தல் முயற்சியிலும் அவரோடு ஒன்றிணைய வேண்டும். we have to unite ourselves with God. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் செய்யக்கூடிய எல்லா பணிகளும், எல்லா சேவைகளும் மிகுந்த ஒரு பலனை தரும், வெற்றி அடையும். சரி, அப்போ ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 2 விஷயங்கள். முதல்ல திவ்ய நற்கருணையுடைய பேழையை பீடத்தினுடைய மையப்பகுதிக்கு சென்று கொண்டு வர வேண்டும். 2வது கோயிலுக்குள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் இருக்கையில் அமரும்போதும் இருக்கையை விட்டு எந்திரிக்கும் போதும் ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். 2வது பார்த்துட்டோம். 3வது ஆலயத்திற்குள்ளே ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு உணர்வை நாம் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாக ஆலயத்திற்குள்ளே திருப்பலிக்கு முன்பும் திருப்பலியின் போதும் திருப்பலிக்கு பிறகும் பேசக்கூடாது, அமைதி காக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நிறைய கல்யாண பூசைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க திருப்பலி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆண்டவர் உண்மையிலே அங்கே நற்கருணை பேழையில் அங்கே இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறான்ற அந்த உணர்வே இல்லாமல் அந்த ஆலயத்தை எந்த அளவுக்கு அவசங்கத்துக்குள்ளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவசங்கத்துக்கு ஏதோ ஒரு பார்ட்டி ஹாலை போல் கத்தோலிக்க ஆலயங்கள், மற்ற பிரிவினை சகோதரர்களுக்கு நற்கருணை பிரசனம் கிடையாது, அங்கே கூட நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே நம்ம நற்கருணை இருப்பதை பார்க்குறோம். அப்போ நற்கருணையில் ஆண்டவர் இருக்கார் அப்படின்னாக்க
நம்ம ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட இந்த பிரசன்னத்திலேருந்து, இந்த உணர்விலிருந்து நாம் வெளிவரவே கூடாது. இதை மறக்கவே கூடாது. நம்மளோட பிள்ளைங்க கூட பேசி கொண்டிருக்கிறோம். இதை பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நம்மளே பிள்ளைங்க கூட திருப்பலி நேரத்தில் பேசி கொண்டிருந்தோம் என்றால் பிள்ளைங்களுக்கும் இது தெரியும். இது சாதாரண ஒரு மாலுக்கு போகிற மாதிரி, ஒரு தேட்டருக்கு போகிற மாதிரி, இதுவும் ஒரு இடம் என்று அவர்களும் நினைத்து கொள்வார்கள். அப்போ பிள்ளைங்களுக்கும் கற்றுத்தரணும். பேசக்கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக, கவனம் ஃபுல்லாக கண்களை பார்ப்பது முதல் கொண்டு, வரவங்க, உள்ளே நுழையிறவங்க, வெளியே போகிறவங்க, இந்த சைடு நவறவங்க, அந்த சைடு நவறவங்க, இவர்கள் மீது பார்வையை கூட திருப்பக்கூடாது என்று புனிதர்கள் கூறுகிறார்கள். அப்போது நம்ம ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய கண்கள் திவ்ய நற்கரணை பெட்டி, சுரூபங்கள், சிலுவையில், நற்கரணையில், இதில் தான் நம்மளுடைய பார்வையும் இருக்க வேண்டும். நம் அமைதி, மௌனம் காக்க வேண்டும். யாரு கூடயுமே பேசக்கூடாது. ஸோ இதுதான் 3வது வழி. நற்கருணை மீதான விசுவாசத்தையும் அன்பையும் அதிகரிக்க மக்களுக்கும், குருக்களுக்கும், கன்னியர்களுக்கும் இந்த ஒரு உணர்வை கொண்டு வர வேண்டும். நான் நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கேன், அதனால் பேசக்கூடாது. என் கண்களை காத்து கொள்ள வேண்டும். இதுதான் 3வது வழி. 4வது வழிமுறை, நற்கருணை பெறுவதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னாக்கா நம்ம கரங்களில் நற்கருணை பெறுவதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான ஆவணமாகிய ரிடெம்ஷனிஸ் சாக்ரமெண்டம், இந்த வீடியோவில் அந்த ஆவணத்திற்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அந்த ஆவணத்திற்கு போகும். அதை நம்ம மொபைலில் கூட அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வச்சுருக்கலாம். அந்த ஆவணத்தில் 91வது பத்தி, 91 பேராகிராஃப், 92 பேராகிராஃப், 93 பேராகிராஃப், 91, 92, 93 பத்தியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, 91வது பத்தியில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, விசுவாசிகள் நின்று கொண்டோ அல்லது முழங்கால் படியிட்டோ நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம். யாரும் அவர்களுக்கு நற்கருணையை மறுக்கக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. 92வது பேராகிராஃபில் நற்கருணையை நாவில் பெற ஒரு விசுவாசி விரும்பினால் அவருக்கு நற்கருணையை மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. 93வது பத்தியில் நன்மை தட்டு பயன்படுத்தும் முறையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. 92வது பேராகிராஃபில் நம்ம ஒழுங்காக திரும்பி படித்தோன்னா தெரியும், நற்கருணையை நாவில் பெறுவது தான் சரியான முறை, வேண்டுமென்றால் கரங்களில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் கூறப்பட்டிருக்கு. அப்போது யாருமே, எந்த குருவானவரும் நம்ம நற்கருணையை நாவில் பெறுவதை தடுக்க முடியாது. ஏன் போப்பாண்டவரால் கூட, திருத்தந்தையால் கூட அதை தடுக்க முடியாது. அப்போ யாராச்சும் தடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த ரிடெம்ஷனிஸ் சாக்ரமெண்டம், புனித 2ஆம் ஜான் பால் II வெளியிட்ட இந்த ரிடெம்ஷனிஸ் சாக்ரமெண்டம் அப்படின்ற இந்த கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான ஆவணத்தை நம்ம மொபைலில் வைத்துக்கொண்டு நம்ம யாரிடம் வேணாலும் இதை காட்டி நாவில் பெறுவதை யாருக்கும் தடுக்க உரிமை இல்லை என்பதை நாம் அவர்களுக்கு சுட்டி காட்டலாம். அப்போது இந்த ஆவணங்களிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது ஒரு விஷயம், நற்கருணையை பெறும் சரியான முறை முழங்கால் படியிட்டு நாவில் பெறுவது தான். ஆனால் வேண்டுமென்றால் தான், திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விதிவிலக்கு தான் நின்று கொண்டு அல்லது கையில் நம்ம கரங்களில் பெறுவதை ஒரு விதிவிலக்காக தான் திருச்சபை அனுமதி இருக்குது ஒழிய, இது 2000 வருடங்களாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் இது எப்பயுமே இருந்தது கிடையாது. சமீப காலத்தில் ஒரு சில நாடுகளில் ஆயர்கள் இதை வலியுறுத்தினதுனால தான் இதை திருச்சபை அங்கீகரித்துள்ளது, அனுமதித்துள்ளது. ஆனால் சரியான முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முழங்கால் படிட்டு நாவில் பெறுவது தான். அப்போது கரங்களில் பெறுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, நமக்கு தெரியும் ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதோடைய அருமை நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம போய் ஒரு மளிகை கடையிலையோ, ஒரு க்ரோசரி ஸ்டோர்லேயோ, ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ நம்ம கரங்கள்னால ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம். அதே போல் ஒரு சாப்பாட்டு பொருளை போல் நற்கருணையும் நம்ம கரங்களில் பெற 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 நம்மளுடைய மனசுக்கு நமக்கே தெரியாமல் ஆயர் ஃபுல் டென்ஷன், வணக்கத்துக்குரிய ஆயர் ஃபுல் டென்ஷன் கூறுவதை போல், நாம் எதை நம்புகிறோமோ அதை போல் நம்மளுடைய உடலில் நாம் அதை செய்யவில்லை, ப்ராக்டிஸ் பண்ணலை என்றால் நாம் உடலில் எப்படி செயல்படுகிறோமோ அதை போல் நம்ம நம்ப ஆரம்பித்து விடுவோம் நமக்கே தெரியாமல். அப்போ கரங்களில் நம்ம நற்கருணை பெற அது ஏதோ ஒரு சகஜமான ஒரு பொருளாக, ஒரு சாப்பாட்டு பொருளை போல் நம்ம மூளைக்கு தெரியும் அது ஆண்டவருடைய உடல்னு. ஆனால் அதை மனதிலிருந்து நம்ம விசுவசிப்பது பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. அதனால தான் கரங்களில் பெறும்போது அது நம்மளுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டது. அதே போல் மற்றவங்க அதை நாவில் முழங்கால் படிட்டு வாங்கும்போது நமக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ பார்க்கும்போது. ஏன்னா இவங்க ஏன் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, அப்போ அது என்ன அவ்வளோ மரியாதைக்குரிய ஒரு பொருளாக அப்படின்னு நமக்கு ஒரு வினோதமான ஒரு உணர்வு வருகிறது. அப்போது எல்லாருமே முழங்கால் படிட்டு நற்கருணை நாவில் பெறும்போது, ஓ திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், இது ஏதோ ஒரு மளிகை கடையில் விற்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, ஒரு சாப்பாட்டு ஒரு ஹோட்டலில் விற்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல,
இது ஏதோ ஒரு சிற்றுண்டி கிடையாது, இது ஆண்டவருடைய உடல். அதனால் இதை வாங்குவதற்குன்னு ஒரு உடல் பாவனை இருக்கிறது, ஒரு பாஷர் இருக்கிறது, அதில் தான் அதை நாம் பெற வேண்டும் அப்படின்ட்டு நம்ம வாங்கும்போதும் சரி, நமக்குள்ளேயே ஒரு உணர்வு வரும். நம்மளுடைய விசுவாசம் நமக்கு தெரியாமலே பலப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல் இதே நற்கருணையை நாம் பெறப்போகிற போது மற்றவர்கள் முழங்கால் படிட்டு நாவில் பெறும்போது நமக்கும் அது ஏதோ ஒரு முக்கியமானது, ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொருள் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நற்கருணையில் ஆண்டவருக்கு உரிய மரியாதையும் அவருக்குரிய டியூ ரெஸ்பெக்ட், அவருக்கு உரிய மரியாதையும் பயபக்தியும் நாம் செலுத்துகின்றோம். இதனால் நாவில் பெறுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய 3 பலன்கள் இதுதான். கடவுளுக்குரிய மரியாதையை கொடுக்குறோம், நம்மளுடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்துகிறோம், பிறருடைய விசுவாசத்தையும் நாம் பலப்படுத்துகிறோம். நாம் முழங்கால் படிட்டு நாவில் பெறும்போது நாம் ஆண்டவர் இயேசு நற்கருணையில் உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமாய் அவர் உயிரோடு அங்கே இருக்கிறார் என்பதற்கு சாட்சியம் பகிர்கிறோம் ஒவ்வொரு முறை நாம் முழங்கால் படிட்டு நாவில் பெறும்போது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம நற்கருணை பெறுற ஒரு 2 லைன் நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஒரு லைனில் எல்லாருமே கரங்களில் வாங்குறவங்கன்னு வச்சுக்கொள்வோம். ரைட் சைடில் நம்மளுடைய இடதுபுறத்தில் எல்லாருமே நாவில் பெறுகிறார்கள்னு வைத்துக்கொள்வோம். நம்ம எல்லாருக்கு கீழேயுமே கைக்கு கீழேயும் அவருடைய தாடைக்கு கீழேயும் அவருடைய கழுத்துக்கிட்ட நம்ம நன்மை தட்டை பிடிக்கிறோன்னே வைத்துக்கொள்வோம். இந்த ரைட் சைடு நம்மளுடைய வலதுபுறத்தில் யார் எல்லாமே கரங்களில் பெறுகிறார்களோ அவர்களுடைய அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம உற்று நோக்கி பார்த்தோன்னாக்க நிறைய நற்கருணை துகள்களை நம்மளால் பார்க்க முடியும். எந்த கோயிலில் போய் நற்கருணையை கொடுத்து முடிச்சோன்னா அந்த இடத்த போய் கூர்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஆண்டவருடைய உடல் நிறைய துகள்கள் அங்கே கீழே சிந்தப்பட்டிருக்கும். இதே நம்ம இடதுபுறத்தில் யாரெல்லாம் நாவில் பெற்றார்களோ அங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட தாடைக்கு கீழே கரெக்டாக நன்மை தட்டை பிடிக்கும்போது கண்டிப்பாக நற்கருணை நாவில் வைக்கும்போது அவருடைய உடல் கீழே சிந்துவதையும் நம்ம தடுக்கலாம். அதே நேரத்தில் அது ஒருவேளை அப்படி சிந்தினாலும் அதுக்கு சரியாக நன்மை தட்டில் விழுவும். ஆனால் நம்ம கரங்களில் வாங்கும்போது அது நம்ம திரும்பும்போது காற்றடிக்கிறதுல கண்டிப்பாக நன்மை தட்டுக்கு வெளியே போய் ஆண்டவருடைய உடலினுடைய துகள்கள் விழுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாவில் பெறும்போது ஆண்டவருடைய துகள்கள், ஆண்டவர் உடலினுடைய துகள்கள் விழுவதனுடைய வாய்ப்பு மிக மிக குறைவு. விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஆனால் மிக மிக குறைவாக தான் இருக்கிறது. அதனால் நற்கரை நம்ம நாவில் பெறுவதனால ஆண்டவருடைய உடல் அவசங்கத்துக்கு உள்ளாக்காமலும் நாம் தடுக்கலாம். அதே நேரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தா இந்த 3 நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருக்குரிய மரியாதையை கொடுக்குறோம், நம்மளுடைய விசுவாசத்தையும் பிறருடைய விசுவாசத்தையும் நாம் பலப்படுத்துகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு வேளை தேவமாதா இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளும், அல்லது மற்ற புனிதர்கள் இருக்கிறாங்க வைத்துக்கொள்ளும். அவங்க லைனில் நிற்கிறாங்க. நம்ம நினச்சி பார்ப்போம், கண்டிப்பாக இந்த புனிதர்கள் எல்லாமே இப்படி ஜாலியாக சகஜமாக மெத்தனை போக்காக மேலோட்டமாக அவங்க பாட்டுக்கு கரங்களில் பெற்றிருப்பாருங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? கண்டிப்பாக எந்த புனிதர்களுமே கரங்களில் பெற்றுக்கொள்ளவே கிடையாது. அவர்கள் எல்லாருமே தேவமாதாவை உட்பட கண்டிப்பாக நாவில் தான் பெற்றுக்கொண்டார்கள். புனிதர்கள் செய்ததை போல் நம்மளும் நாவில் பெறுவதை திரும்பவும் நம்ம கொண்டு வர வேண்டும், நடைமுறைக்கு அதை கொண்டு வர வேண்டும். நாவில் பெற்றுக்கொள்வதை நம்ம ஒரு முறையாவது அதை அனுபவித்து பார்ப்போமே. ஆண்டவரை உண்மையிலுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மரியாதை, அந்த விசுவாசம் நமக்குள்ளாக உண்டாவதை நாம் காண முடியும். இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம லத்தீனில் திருப்பலியை பார்க்கக்கூடிய பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை நாம் இந்த இடத்துல கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். இப்போ நம்ம நோவசோடவில் பார்த்தோம், 70% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நற்கருணையில் உண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம பார்த்தோம் அமெரிக்காவில் 2019 எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின்படி. ஆனால் உண்மையிலேயே பாரம்பரிய கத்தோலிக்க லத்தீன் திருப்பலியை, ட்ரெடிஷ்னல் லாட்டின் மாஸை அட்டன் பண்ணக்கூடிய எல்லா நபர்களையுமே நம்ம கேட்டோன்னா தெரியும், 99.9% பேர், 100% பேர் நற்கருணை ஆண்டவரில் உண்மையான உடல் ரத்தம் என்பதை அவர்கள் விசுவசிப்பார்கள். சரி, எத்தனை பேர் அவங்கள ட்ரெடிஷ்னல் லாட்டின் மாஸ் அட்டன் பண்ணுறவங்கள அடிக்கடி பாவசங்கீதம் செய்வார்கள்? கிட்டத்தட்ட எல்லாருமே செய்வார்கள். எத்தனை பேர் கருத்தடை செய்ய மாட்டார்கள்? எத்தனை பேர் கான்ட்ரசெப்ஷன், அபார்ஷன் செய்ய மாட்டார்கள்? கிட்டத்தட்ட எல்லாருமே. இப்படி மேபி ட்ரெடிஷ்னல் லாட்டின் மாஸு பாரம்பரிய கத்தோலிக்கர்கள் ரொம்ப கல்லெஞ்சக்காரர்களைப் போல தெரியலாம், அல்லது வினோதமான ஒரு சில அவருடைய நடவடிக்கைகள் இருக்கலாம். ஆனால் அது பரவாயில்ல நான் சொல்வேன். என்னுடைய ஆலயத்தில் 70% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உண்மையாகவே நற்கருணை அவருடைய
பிரசன்னத்தை அவர்கள் நம்பாத 70% பேர் என்னுடைய ஆலயத்தில் அமர்ந்திருப்பதை விட வினோதமான கல்நெஞ்சம் கொண்ட பாரம்பரிய லத்தீன் கத்தோலிக்கர்கள் அமர்ந்திருப்பது எனக்கு பரவாயில்ல. ஏன்னா தப்பறையாளர்களை விட பாவிகள் உள்ள அமர்ந்திருப்பது எனக்கு பரவாயில்ல தான். அதுக்காக இந்த புதிய திருப்பலி முறையை யாரும் போகக்கூடாது, நம்ம எல்லாருமே லத்தீன் திருப்பலியை தான் நம்ம போய் காணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அங்கேருந்து அந்த பாரம்பரிய லத்தீன் கத்தோலிக்க திருப்பலிகளிலிருந்து அது ஆத்தென்டிக்கானது, ஹார்ட்கோரானது. அப்போது அவர்கள்கிட்ட இருந்த அந்த பயபக்தியை, அந்த பாரம்பரியத்தை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். நற்கருணைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நோவஸோடல எனக்கு லத்தீன் திருப்பலி வைக்க தெரியாது, லத்தீனும் தெரியாது. நான் எல்லாரையும் பாரம்பரிய லத்தீன் திருப்பலிக்கு தான் போகணும்னு சொல்ல வரல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை, அந்த நற்கருணைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நாம் இங்கே இழந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய முடிவு நமக்கு தெரிகிறது. 70% பேர் நற்கருணை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நற்கருணையை கையாளும் விதத்திலும், நற்கருணையை பொதுநிலையினர்கள் அணுகிற விதத்திலும் மெத்தன போக்கு உள்ளே நுழைந்து விட்டது. அதனால தான் 6வது பவுல் அழகாக கூறினார் திருத்தந்தை, த ஸ்மோக் ஆஃப் சேட்டன் ஹஸ் என்டர்ட் த சர்ச். சாத்தானினுடைய புகை திருச்சபைக்குள் நுழைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவர் கூறினார். அதனால தான் நம்ம வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறை, லிட்டர்ஜியை, நம்மளுடைய வர்ஷிப், அந்த முறையை, வழிபாட்டு முறையை உடைத்தால் சாத்தானுக்கு நன்றாக தெரியும் நம் விசுவாசமும் குறையும், நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய எல்லா அடிப்படையை அசைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் நம்ம வழிபாட்டு முறையில் ஒரு லைட்னஸ், ஒரு டைல்யூஷனை கொண்டு தான், ஒரு மெத்தனை போக்கு, ஒரு சகஜமான ஒரு முறைக்கு எல்லாத்தையுமே சகஜமாக்கக்கூடிய அந்த ஒரு முறை நம்மளுடைய இந்த புதிய திருப்பலிக்குள் வந்துவிட்டது. ஸோ 4வது வழிமுறை திரும்பவும் முழங்கால் படிட்டு நாவில் நற்கருணை பெறக்கூடிய அந்த ஒரு வழக்க முறையை திரும்பவும் நம்மளுடைய பாரம்பரிய லத்தீன் திருப்பலி இருக்கக்கூடிய அந்த முறையை நம்மளுடைய புதிய திருப்பலி முறையிலும் கொண்டு வர வேண்டும். இதுதான் 4வது முறை. 5வது வழிமுறை, நிறைய நற்கருணை ஆராதனைகளை நாம் நடத்த வேண்டும். குறிப்பாக ஒரு வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி மக்களை வர வைத்து, உதாரணத்துக்கு சனிக்கிழமைகளில் அல்லது ஞாயிறு திருப்பலி முடிந்தோடனே அல்லது திருப்பலிக்கு முன்னாடி ஏதோ ஒரு நேரத்தில் மக்களை எந்த நேரத்தில் அவர்களை வர வைக்க முடியுமோ அந்த நேரத்தில் வர வைத்து வாரம் ஒரு முறையாவது 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனை நடத்த வேண்டும். அப்பொழுது தான் நற்கருணைக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், நற்கருணையை கொண்டு வந்தால் நாம் முழங்கால் படியிட வேண்டும், சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நற்கருணை ஆண்டவரோடு நேரத்தை அவர்கள் செலவழிக்க வைக்க 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 நற்கருணை மீது அவருடைய விசுவாசமும் நம்பிக்கையும் மக்களுக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆக மொத்தம் நம்ம எடுக்கக்கூடிய 5வது வழிமுறை, நற்கருணை ஆராதனைகளை வாரம் ஒரு முறையாவது நம் பங்குகளில் அதை கொண்டு வர வேண்டும். 6வது வழிமுறை மிக மிக வல்லமையான வழிமுறை, நற்கருணையை அணுகுவதற்கு நாம் தயாரிக்க வேண்டும். நற்கருணை உண்மையிலே ஆண்டவருடைய உடல், ரத்தம், ஆன்மா, தெய்வீகம் அதில் இருக்குது அப்படின்றத நம்ம விசுவசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் பாவத்தோடு அதை அணுகக்கூடாது அப்படின்றத மக்களுடைய மனதில், எல்லா பொதுநிலையர்கள், குருக்கள், கண்ணீர்களுடைய மனதில் அது ஆழமாக பதிய வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறை நற்கருணை நான் பெறும்போதும் அதற்கு முன்பாக நான் பாவ சிந்தனம் செய்திருக்க வேண்டும். அப்போது ஒரு குருவானவர் கண்டிப்பாக அவர் முடிந்த அளவுக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, அது காலையிலேயோ சாயந்தரமோ அவருக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தை, குறிப்பிட்ட நேரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தி, இந்த நேரத்தில் எல்லா நாளும் என்ன நடந்தாலும் சரி நான் பாவசங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்திருப்பேன், நீங்கள் எந்த நாள் வேணாலும் வரலாம், இந்த நேரத்தில் பாவசங்கீர்த்தனம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்துச்சு அப்படின்னாக்க மக்கள் அந்த வாரம் முழுதும் பாவசங்கீர்த்தனம் செய்து அவர்கள் தயாராகித்து கொள்வார்கள். குறிப்பாக சனிக்கிழமைகளில் பாவசங்கீர்த்தனம் கேட்கப்பட்டால் அடுத்த நாள் ஞாயிறு திருப்பலிக்கு மிக மிக உதவியாக இருக்கும். அப்போது எல்லா சனிக்கிழமைகளிலும் எல்லா நாட்களிலுமே நம்ம பாவசங்கீர்த்தனத்தை மக்களுக்கு கொடுக்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் அவர்களுக்கு எளிதாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அப்போ நற்கருணை நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி பாவசங்கீர்த்தனம் செஞ்சால் தான் நான் போகணும் அப்படின்றது ஆழமாக பதிந்து விட்டது என்றால், அப்போ நற்கருணை பெறுவதற்கு நான் என்னுடைய உடல் அளவில் மட்டும் தயாராகக்கூடாது. அவருக்கு வணக்கம் செலுத்துவது, நான் முழங்கால் படியிட்டு நாவில் பெறுவது இது மட்டும் கிடையாது, என்னுடைய ஆன்மாவையும் நான் தயார் செய்ய வேண்டும். அது உண்மையிலே ஆண்டவர் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி சீரியஸ். நான் ரொம்ப சீரியஸாக அதை நான் பகுத்தறிந்து என்னுடைய ஆன்மா சரியான நிலையில் இருக்கிறதா அப்படின்றதை நான் சோதித்து அறிந்து ஆன்ம பரிசோதனை செய்து என் பாவங்கள் முழுவதையும் அறிக்கையிட்டு பரிசுத்தமாக மட்டும்தான் என் ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்வேன். அவர் என்னுடைய இல்லத்துக்குள்ளே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வரவேற்கும் போது, என்னோடய உடலுக்குள்ளே வரவேற்கும் போது என்னோட ஒரு சின்ன பாவக்கரையை கூட நான் வைத்திருக்கக்கூடாது. அதை அவரை அவசங்கத்துக்கும் அவரை
கஷ்டத்திற்கும் மனத்துயரத்திற்கும் ஆளாக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். கன்ஃபெஷன், பாவ சங்கீதனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நற்கருணை மீது விசுவாசத்தை அதிகரிக்கவும் அவர் மீதான அன்பை அதிகரிக்கவும். 7வது வல்லமையான வழிமுறை, குருக்கள் கன்னியர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியை பொதுநிலையர்களுக்கு காட்ட வேண்டும். உதாரணத்துக்கு, குருக்கள் திருப்பலியை நிறைவேற்றும் போது அந்த நற்கருணையை கையாளும் விதத்தில் ரொம்ப பயபக்தியாக, ரொம்ப பொறுமையாக, அவருக்கு மரியாதையை, தகுந்த மரியாதையை கொடுத்து பொறுமையாக அந்த இறை வார்த்தையை படிக்கும்போதும், திருப்பலியினுடைய அந்த புத்தகத்தில், பூசை புத்தகத்திலிருந்து அவர்களை வாசிக்கும் போதும், வசீகர வார்த்தைகளை சொல்லும்போதும், நற்கருணையை உயர்த்தும் போதும் பயபக்தியோட அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கும் விதமாக அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றும் போது அதை பார்க்கக்கூடிய மக்கள், விசுவாசிகளுடைய இதயமும் நற்கருணை மீது அவர்களுக்கு அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னாக்க, நற்கருணை கையாளும் விதத்தில் பார்க்கலாம். அதே நேரத்தில் குருக்கள் உடுப்பை போட்டுக்கொண்டு, உடுப்பை போடுவது ஒரு பவர். அவர்கள் அந்த உடுப்பை அணிந்து கொண்டு நற்கருணை பேழை முன்பு அவர்கள் முழங்கால் படியிட்டு ஒரு ஆயரோ ஒரு குருவானவரோ அவர்கள் ஜெபிப்பதை மக்கள் பார்க்கும்போது தட் இஸ் பவர். அதை பார்க்கக்கூடிய எல்லா பொதுநிலையர்களுக்கும், எல்லா விசுவாசிகளும் தெரியும், ஓகே, நானும் இதே போல தான் நற்கருணை ஆண்டவரிடம் முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்கணுன்றது அவர்களுக்கு தெரியும். குருவானவரை மக்கள் உடுப்பை போட்டு அவர்கள் ஜெபிப்பதை மக்கள் பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கும் எங்கே போகணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல், வழி தெரியாமல் தான் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். இதுவும் இந்த 7வது ஒரு வழிமுறையாக நம்ம பார்க்கலாம். துறவிகள், குருக்கள், கன்னியர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியை, அவர்கள் நற்கருணையிடம் எவ்வளவு பயபக்தியாக இருக்கிறார்கள், திருப்பலியில் அவர்கள் எப்படி நற்கருணையை கையாள்கிறார்கள், இது நற்கருணை மீது நம்ம எல்லாருக்கும், மொத்த திருச்சபைக்குமே விசுவாசத்தையும் அன்பையும் அதிகரிக்கிறதுக்கு மிக வல்லமையான ஒரு முறையாக இருக்கிறோம். குருக்கள் கன்னியர்களின் ஒரு நல்ல முன்மாதிரி. இதுதான் 7வது வழி. உண்மையிலேயே நம்மளோட கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு உடனடியான ஒரு மறுமலர்ச்சி, நற்கருணை பக்தியிலும் நற்கருணை மீதான விசுவாசத்திலும் கடவுள் மீதான நம்பிக்கையிலும் ஒரு புரட்சியை, ஒரு எழுப்புதலை, ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர விரும்பினோம் என்றால் நம்ம இந்த அடிப்படையான இந்த 7 மாற்றங்களை, திட்டவட்டமான செயல்முறைகளை நாம் கொண்டு வர வேண்டும். இது சும்மா ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான 7 விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த டாக்கில் பார்த்துருக்குறோம். இந்த 7 வழிமுறைகளை பின்பற்றுவோம். நற்கருணை மீதான அன்பையும் விசுவாசத்தையும் அதிகரிக்க முயற்சிப்போம். ஆமேன்.